வெஜ் பிரியாணிங்கிற பேரில் காய் சாப்பாடு ஒரு வாழை கதை தாங்க பார்க்க போகிறீங்க. நானும் என்ன டின்னர் சமைக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா அங்கே மிச்சமான கேரட், பீன்ஸு, முள்ளங்கி இதெல்லாம் இப்போவோ அப்போவோன்னு இழுத்துட்டு இருந்துச்சுங்க. சரி, இவங்க உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுத்து எல்லாத்தையும் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. எல்லாத்தையும் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. இஞ்சி பூண்டு எல்லாம் உரித்து வச்சுட்டேங்க. சரி, அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு, கிராம்பு, சோம்பு, பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாத்தையும் போட்டுங்க. எல்லாம் போட்டுட்டு அரைச்சும் வச்சாச்சுங்க. இதுக்கிடையில் தம்பி தூங்க வச்சுட்டு வந்துட்டாங்க. அவனுக்கு ஏதாவது ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு சிகப்பு அவளை ஆப்பிள் இதெல்லாம் போட்டு வேக வச்சு அரைச்சி கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஒரு குக்கரை வச்சு எண்ணெய், கடுகு, பட்டை, கிராம்பு, பிரியாணி எல்லாம் இதெல்லாமே போட்டாச்சுங்க. அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டேங்க. நல்லா வதக்கி விட்டுட்டதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காய்கறியும் போட்டாச்சுங்க. அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் தக்காளியும் போட்டாச்சுங்க. எல்லாம் நல்லா வணங்கட்டுங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதெல்லாமே எங்கள் அத்தை தாங்க பண்ணேன். நான் பண்ணலைங்க, எங்கள் அத்தை தான் பண்ணாங்க. எல்லாத்தையும் போட்டு வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரிசி, தண்ணி எல்லாத்தையுமே ஊற்றி உப்பையும் போட்டு எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு கொதி வரணுங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி வச்சுக்கலாங்க. உங்களுக்கு தேவையான மசாலா என்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் பிரியாணி மசாலா இது மட்டும்தாங்க ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாம் நல்லா வணங்கட்டுங்க. எல்லாம் நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி எல்லாம் வணங்கி விட்டுட்டு எல்லாமே வணங்கி வந்துருச்சு. இப்போ மூடியும் போட்டுக்கலாங்க. நான் மூடியும் போட்டு எல்லாம் குக்கர் விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. இது கூடவே தொட்டுக்க முட்டை பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றி வெங்காயம், மிளகாய் போட்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கி சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், உப்பு இதெல்லாமே போட்டு நல்லா வணக்கினீங்கன்னா முட்டை பொரியலும் ரெடிங்க. அவ்வளோதாங்க. இதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னர். காய் சாப்பாடு, முட்டை பொரியலுங்க. நாங்களும் இது எல்லாத்தையும் ஒரு பொடி பிடிச்சிட்டு ஏப்பமிட்டு நல்லா படுத்து தூங்கியாச்சுங்க. இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.